இந்த தேங்காய் வந்துட்டு சுத்துறது அப்படிங்கிறது ஏன் சுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவுடைய கீழ் போர்ஷன் வந்துட்டு ஃப்ளாட்டான பகுதியாக இல்லை, அது வந்து ஒரு கர்வ்டு போர்ஷனாக இருக்குது. ஸோ கர்வ்டாக இருக்கிற அந்த தேங்காய் மேலே ஏறி நின்றீங்கன்னா அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன செஞ்சிடும்னா ஒரு இடத்துல இருந்து அதோடைய மையத்தில் இருந்து நகர்ந்துடும். ஏன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த பாடியோட வெயிட்டு நீங்கள் நிற்கும் போது உங்கள் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க கிராவிட்டி அந்த தேங்காய் நிலையாக வச்ச அந்த இடத்துல இருந்து நகர்த்தும். ஸோ இதனால ஒரு டார்க் வந்து அந்த தேங்காயில் உண்டாகி அந்த தேங்காய் வந்து என்ன செய்யுதுன்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ தேங்காய் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காலாம் ரொட்டேட் ஆகலை. நீங்கள் அது மேலே நிற்காமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த தேங்காய் ரொட்டேட்லாம் ஆயிருக்காது. அது மேலே ஏறி நின்றதுனால அந்த தேங்காவுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியோடைய பொசிஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருச்சு. அதனால தான் அந்த தேங்காய் வந்துட்டு நீங்கள் ஏறி நிற்கும் போது சுற்றுது. நீங்கள் 2 பேருமே தேங்காய் மேலே ஏறி நிற்கலைன்னா அந்த தேங்காய் சுற்றிருக்காது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு அதிசயம் கிடையாது. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் போய் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு தேங்காய் தூக்கி போட்டு அது மேலே ஏறி நில்லுங்க. நீங்கன்னா வந்துட்டு அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நகர்ந்து உங்களுடைய தேங்காவும் வந்து என்ன செய்யணும் சுத்தம்.